அன்பான அனைவருக்கும் அன்பரின் அன்பான வணக்கங்கள். அன்புடைய மக்களவைத் தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது. இந்த தேர்தலில் பாஜக ஏதோ மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது போல எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்கிறார்கள். மிகவும் பெரிய தோல்வியை சந்தித்த நரேந்திர மோடி பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் கூறுகிறது. 90+ இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்ற காங்கிரஸ் 240+ இடங்களை தனியாக வென்ற பாஜகவை மிகப்பெரிய தோல்வி சந்தித்த பாஜக பதவி விலக வேண்டும் என்று சொல்லுகிறது. இந்தியா முழுவதும் போட்டியிட்டு 4-5 இடங்களில் மட்டுமே வென்ற கம்யூனிஸ்டுகள் பாஜக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது, பதவி விலக வேண்டும், மக்கள் பாஜகவுக்கு மரண அடியை கொடுத்திருக்கிறார்கள் என்று பேசுகிறார்கள். இந்த வெற்றி காங்கிரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ராகுல் காந்தி நடத்திய பாரத் ஜோடோ யாத்திரைக்கு கிடைத்த வெற்றி இது. ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ யாத்திரை இந்திய மக்கள் மத்தியில் எழுச்சியை உருவாக்கியது. ராகுல் காந்தி தான், அவருடைய தந்திரம் தான், அவருடைய உருவாக்கிய திட்டங்கள் தான் பாஜகவின் பெரும் தோல்விக்கு காரணம், காங்கிரசின் பெரும் வெற்றிக்கு காரணம் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்கிறார்கள். ராகுல் காந்தியின் வெற்றி, சோனியா காந்தியின் வெற்றி, ராகுல் காந்தியின் வெற்றி என்று காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் பேசுவதை விவாதங்களில் பார்க்கின்ற நேரத்தில் நமக்கே சந்தேகம் வந்து விடுகிறது. உண்மையில் காங்கிரஸ் தனியாக ஆட்சி அமைக்கப் போகிறதோ என்ற சந்தேகம் வருகிறது. அந்த அளவுக்கு பேசுகிறார்கள். டிவி மாலை நேர விவாதங்களில் வந்து அமர்ந்து பேசுகின்ற நெறியாளர்கள் ராகுல் காந்தியின் மிகப்பெரிய ராஜதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றி என்கிறார்கள். அவர்களும் ஜோடோ யாத்திரை ஆகா ஓகோ என்கிறார்கள், புகழ்கிறார்கள். ஆனால் உண்மை நிலை என்ன? பாஜகவும் காங்கிரசும் இந்தியாவில் நேருக்கு நேராக மோதிய 111 தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 111 தொகுதிகளில் வெறும் 8 இடங்களில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது கூட்டணி கட்சிகள் இல்லாமல், இண்டி கூட்டணியின் எந்த கட்சிகளின் துணை இல்லாமல் காங்கிரசும் பாஜகவும் நேருக்கு நேர் மோதிய 111 இடங்களில் வெறும் 8 இடங்களில், அதாவது 10% இடங்களில் கூட வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் ராகுல் காந்தியின் மேஜிக் எங்கே போனது? ராகுல் காந்தியின் ஜோடோ யாத்திரை எங்கே போனது? ஏன் அது பலன் கொடுக்கவில்லை என்ற கேள்வி எழும் அல்லவா? காங்கிரசின் உண்மை சக்தி என்பது இங்குதானே அவர்கள் தெளிவிக்க வேண்டும். தெளிவிக்கப்படவில்லையே. காங்கிரசும் பாஜகவும் நேரடியாக 9 மாநிலங்களில் போட்டியிட்டன. மத்திய பிரதேசம், குஜராத், ஒடிசா, சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், அசாம், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜார்க்கண்ட் மற்றும் அருணாச்சல பிரதேஷ். இதில் எந்த அளவிலான தொகுதிகள் இவர்கள் வாங்கி இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். மத்திய பிரதேசத்தில் பாஜக 25 இடங்களும் காங்கிரஸ் 1 இடத்திலும் வென்றுள்ளது. ஒடிசாவில் பாஜக 19, காங்கிரஸ் 1. சத்தீஸ்கரில் பாஜக 10, காங்கிரஸ் 1. உத்தரகண்டில் 5-0, அசாமில் 9-3, ஹிமாச்சல் பிரதேசில் 4-0, ஜார்க்கண்டில் 8-2, அருணாச்சல் பிரதேசில் 2-0, குஜராத்தில் 25-1. ஆக மொத்தம் உள்ள 9 மாநிலங்களில் பாஜகவும் காங்கிரசும் நேருக்கு நேராக மோதிய 9 மாநிலங்களில் 111 தொகுதிகளில் காங்கிரஸ் 10% இடத்தை கூட வெற்றி பெறவில்லை. நேருக்கு நேராக பிஜேபியுடன் மோதும் போது ஒரு இடமும் கிடைக்கவில்லை. கூட்டணி கட்சிகளின் தயவில் தான் தமிழகத்தில் திமுக தயவால், அதே போல உத்தரப்பிரதேசில் முலாயம் சிங் தயவால், இப்படி கூட்டணி கட்சிகளின் தயவால் மட்டுமே காங்கிரஸ் சாதித்துள்ளதே தவிர நேரடியாக பிஜேபியுடன் மோதிய எந்த இடங்களிலும் அவர்கள் சக்தியை தெளிவிக்கவில்லை. அங்கு ராகுல் காந்தியின் ராஜதந்திரத்தை காணவில்லை, ஜோடோ யாத்திரையின் சிறப்பையும் காணவில்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும் பொதுமக்கள். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.